வணக்கம். நான் உங்கள் மொட்ட பாஸ், அதாவது சாமிநாதன். மொட்ட பாஸ் சேனலுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டையே உலுக்குன, அதாவது உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு உறைய வச்ச சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சாத்தான்குளம் சம்பவம். அதாவது கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில நடந்த ஒரு நெஞ்சையே உலுக்குற, எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிமிடம் கட்டி போடக்கூடிய அந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில 2 அப்பா, பையன் 2 பேரு. அதாவது அவங்க ஜெயராஜ் அவங்க அப்பா பேரு. பையன் பேரு ஃபெனிக்ஸ். அந்த ஜெயராஜுக்கான வயசு, அவருடைய வயசு 59. அந்த ஃபெனிக்ஸ்க்கான வயசு பார்த்தீங்கன்னா 31 தான். ரொம்ப சின்ன பையன். ஒரு இளம் வயதில இருக்கக்கூடிய பையன். இவங்க 2 பேரும் இந்த கொரோனா ஊரடங்கு நடந்த அந்த சமயங்கள்ல, அதாவது 2020 ஜூன் மாதம் 19ஆம் தேதி, அவங்க செல்ஃபோன் கடை, அந்த மார்க்கெட்ல சாத்தான்குளத்தில இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்ல செல்ஃபோன் பழுது பார்க்கிற ப்ளஸ் விற்பனை கடை வச்சிருந்தாங்க. அவங்க அந்த கொரோனா ஊரடங்கு மீறி அவங்க அந்த கடைய திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பக்கமா போன போலீஸ், ஆய்வுக்கு போன போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த அந்த பையன கூப்பிட்டு, கடையில இருந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "ஏன்னா தம்பி இவ்வளோ நேரம் கடைய திறந்து வச்சிருக்கீங்கன்றப்ப", அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்து, உடனே அந்த பையன ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. சரி, பையன ஸ்டேஷன் கூட்டு போயிறாங்கன்ட்டு அப்பா அத கேள்விப்பட்டு திரும்ப ஸ்டேஷன் போறாரு. இதுதான் நம்ம நேரடியா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அடுத்து அந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அந்த அன்னைக்கு அன்று இரவு முழுவதும் அந்த 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து, அவங்கள நிர்வாணமாக்கி, அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி, அவங்கள மோசமா, அதாவது மனித குலத்துக்கே ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தி, அவங்களுடைய நம்ம கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய பிறப்புறுப்பு, அதே மாரி அவங்களுடைய ஆசன வாய்க்குள்ள கூட லத்திய விட்டு ரொம்ப கொடூரமா அவங்கள இருவரையும் சித்திரவதை பண்ணி, அதிலேயும் ரொம்ப பார்த்தீங்கன்னா, அப்பாவ அந்த ஜெயில்ல வச்சுட்டு, அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெயில் ஒரு கைதிகளுக்காக வைப்பாங்க. அந்த விசாரணை நடத்தும்போது அந்த அங்க அடைச்சு வைப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய அந்த ஜெயில்ல அடைச்சு வச்சு, அவர் முன்னாடியே அந்த பையன நிர்வாணமாக்கி, இந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்டு, அடி, உத, மிதி எல்லாமே பண்ணி, அதேமாரி அந்த பையன அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், அவங்க அப்பாவ அதே மாரி நிர்வாணமாக்கி, அந்த பையன் முன்னாடி அவன ஜெயில்ல போட்டு, எவ்வளவு மோசமா நடத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அவ்வளோ ரொம்ப கொடூரமா, இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, மனித சமுதாயமே ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த ஒரு உயிரினங்குமே அ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு சித்திரவதை பண்ணி, கொடூரமா அவங்கள நடத்தி, அதனால அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடல்லயும் உடல் அளவிலும் சரி, இரவு பூரா அவங்கள தூங்க விடாம செஞ்சு, அவங்கள ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமா ஒரு மனிதன் மிருகமானால் என்ன ஆகும் அப்படின்ற மாரி, மிருகங்கள் கூட இன்னைக்கு அவ்வளவு பாசமா இருக்கு. ஆனா, அத விட ரொம்ப ஒரு படி மேல போயி, அதாவது மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காவல்துறை மக்களின் நண்பன் சொல்லக்கூடிய அந்த காவல்துறை, சாத்தான்குளம் சம்பவத்தில நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ரொம்ப கொடூரமானது. அந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு தான் அதாவது நேற்று தான் அதுக்கு மாவட்ட மதுரை மாவட்ட சிறப்பு முதன்மை நீதிமன்றத்தில தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு குடுத்தவர் நீதியரசர் முத்துக்குமரன். அருமையான ஒரு வந்து குடுத்திருக்காரு தண்டனை. இனிமேல் போலீஸ்காரங்க எப்படி நடந்துக்கணும், எ எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு குடுக்கப்பட்ட தீர்ப்பு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தீர்ப்புல அவ்வளோ விஷயங்கள அவரு பதிவு பண்ணியிருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட 10 போலீஸ். அதுல முதன்மையானவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர். அவர் தான் அந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்ப இருந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்.
அதுக்கப்புறம் 2 எஸ்ஐக்கள் இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ஒருத்தர் பேர் பாலகிருஷ்ணன், ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரகு கணேஷ். இன்னொரு எஸ்எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பால்துரை. அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். விசாரணையின் போதே ஜெயில்ல இருக்கும்போதே அவர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா அவங்க வந்து ஜெயில்ல இருக்காங்க. இறந்துட்டாரு. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஸ்டபிள்ஸ். மத்த எல்லாம் 9 பேர் வந்து உயிரோட இருக்காங்க. அவரும் அவங்க ஜெயில்ல இருக்காங்க. மதுரை மத்திய சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு அவங்க ஜெயில்ல இருக்காங்க. இந்த 6 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹைகோர்ட்டு, அதே மாரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போய் ஜாமீனுக்காக அப்ளை பண்ணி பார்த்தாங்க. இந்த வழக்கினுடைய தன்மையை கருதி, இந்த வழக்குக்காக நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீதிமன்றம் பார்த்து, அவங்களுக்கு வந்து ஜாமீனே குடுக்கல. அதனால அவங்க இதுவரையும் கடந்த 6 ஆண்டுகாலமா வந்து ஜெயில்ல தான் இருக்காங்க. ஏன் அவங்க வந்து நீதிமன்றம் வந்து இவ்வளவு கடுமையா அவங்களுக்கு வந்து ஜாமீன் குடுக்காம, இவ்வளவு இந்த நேத்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்ல 9 பேத்துக்குமே இரட்டை தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. மிகவும் அரிதான, ரொம்பவும் வந்து நம்மளுடைய சட்ட திட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பின்படி ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை குடுக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அத வந்து ஆய்வு பண்ணி, அந்த குற்றத்தின் தன்மையை பார்த்துட்டு, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரினுடைய குடும்ப சூழல், அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய பின்புலம் எல்லாத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணி, ரொம்பவும் வேற வழியே இல்லாம தான் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து குடுப்பாங்க. அந்த மாரி நேத்து குடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் அது. உலகம் பூரா இன்னைக்கு வந்து அ 9 பேத்துக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை குடுத்து வந்து நீதிமன்றம் வந்து கடுமையா வந்து அந்த சம்பவத்த வந்து விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பா அவங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ற விஷயம் வந்து, அந்த 2 பேரும் வந்து நிராயுதபாணியாக இருக்கும்போது, இவ்வளவு கொடூரமா ஒரு சாகடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு 2 பேரையும் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அதுவும் விசாரணையின் போது பார்த்தீங்கன்னா, அந்த குறுக்கு விசாரணை நடந்திருக்கு. அப்பல்லாம் வந்து அந்த ஸ்டேஷன்ல ரேவதின்னு ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருந்தாங்க. அவங்களுடைய சாட்சியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியம் அதில வந்து பதிவாயிருக்கு. ஏன்னா, அவங்க வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த 2 பேரையும் அப்பா, பையன் 2 பேரையுமே அவங்க வந்து கொடூரமா சித்திரவதை செஞ்சு, அவங்கள வந்து அடிச்சு, உதைச்சு எவ்வளோ தூரம் வந்து நாசம் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் நாசம் பண்ணத வந்து நேரடியா பார்த்து அத வந்து அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. "இப்படிலாம் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப தப்பு." அப்படின்னு சொன்னத வந்து யாருமே அத காது குடுத்து கேட்கல. இதுக்கான சிசிடிவியும் வந்து இருந்துச்சு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த சம்பவத்தில பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது வந்து 19/6/2020. அப்போ அப்ப நடந்த சம்பவம். இது விசாரணை மாஜிஸ்ட்ரேட் வந்து சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விசாரணை நடத்தும்போது, அந்த மாஜிஸ்ட்ரேட் மிரட்டப்பட்டார். அவங்க 2 பேரும் வந்து அந்த ஜெயராஜ், பெனிக்ஸ் அப்பா, பையன் இறந்ததுக்கப்புறம், அங்க போய் விசாரணை நடத்தும்போது, அந்த போலீஸ் அதிகாரிகளாலும், அரசு நிர்வாகத்தாலும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு மிரட்டப்பட்டார். இது வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பேசப்பட்டது. அதே மாரி இந்த வழக்க வந்து விசாரிச்சது வந்து கோவில்பட்டி அ ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஸ்டேஷன் தான் வந்து விசாரிச்சாங்க. சந்தேக மரணம் பதிவு பண்ணி விசாரிச்சாங்க. ஹைகோர்ட் தான் நேரடியா இந்த வழக்க வந்து நேரடியா அவங்களே வந்து விசாரணைக்கு எடுத்து, சூமோட்டோவா எடுத்து சிபிஐக்கு மாத்துனாங்க. சிபிஐக்கு வந்து மாத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல வந்து உண்மையான விவரங்கள் எல்லாமே வந்து வெளியில வந்துச்சு. ஸ்டேஷன்ல எவ்வளோ தூரம் வந்து கொடுமைப்படுத்தினாங்க. ஏன்னா ஒரு ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு கஸ்டோடியல் டெத், அதாவது காவல் நிலைய மரணங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அங்க நடந்த விஷயங்கள் பெரும்பாலும் வெளியிலேயே வராது. அது வந்து தொடர்ந்து நடக்குது. இந்த இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் காவல் நிலைய மரணங்கள்ல வந்து உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிற முடியாது. அதனுடைய உண்மைத்தன்மை வெளியிலே வராது. ஏன்னா சிசிடிவி காட்சிகள் வந்து அழிக்கப்படும். சிசிடிவி இருக்காது. எவ்வளோ தூரம் வந்து போலீஸ் வந்து அவ்வளவு வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, கொடூரமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த காவல் நிலைய மரணங்கள் வந்து காட்டிக் குடுத்துரும். காட்டிக் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ வந்து மடப்புரம் காவலாளி அஜித் குமார் வந்து அதே மாரி தான் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவலர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்தார். அந்த வழக்கும் இப்போ சிபிஐ விசாரணையில இருக்கு.
இதுக்கு இனிமேல் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நிகழ்வுகள், சம்பவங்கள் ஒரு நடக்கக்கூடாது. அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம், மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய அது சம்மந்தப்பட்ட காவல்துறை இவ்வளவு தூரம் இருக்கக்கூடாது அப்படின்றதனுடைய தீர்ப்பு தான் நேத்து வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். இனிமேலாவது நம்ம மனிதர்களாக, மனிதநேயத்தோட, அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டு, அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த நம்ம யாருக்கு அரசு அதிகாரிகள்ன்றது யாரு? மக்களுக்காக சேவை செய்றவங்க தான். மக்களுடைய வரி பணத்தில தான் நமக்கு சம்பளமே வருது. அதெல்லாம் உணர்ந்து அவங்க குறிப்பா காவல்துறை காவல்துறையில மிகப்பெரிய நல்லவர்களா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நாணயமானவங்களா இருக்காங்க. ஆனா, இந்த மாரி சம்பவங்கள் ஒரு ஒரு சிலருடைய இந்த மாரியான ஒரு கேவலமான ஒரு நடத்தையினால ஒட்டுமொத்த காவல்துறைக்கே களங்கத்த விளைவிக்குது. அது இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றது அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால இனிமேலாவது காவல்துறை நண்பர்கள், அதேமாரி அரசு ஊழியர்கள், அரசு நிர்வாகங்கள் அ மக்களுக்காக, மக்கள் சார்ந்து இருக்கணும்ன்று தான் நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.